வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கின் இஸ்லாமிய உறவுகளே, நமக்கு மத்தியில் யாருக்காச்சும் ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, உடனே அல்லாஹ்வின் மீது நிராசை அடையக்கூடியவர்களாக மாறிடுறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, நான் சரியான முறையில் தொழுகிறேன், அல்லாஹ்வுக்கு கொடுக்கக்கூடிய இபாதத்துகள் சரியான முறையில் கொடுக்குறேன், சதக்கா செய்கிறேன், அப்படி இருந்தும் கூட அல்லாஹ் என்ன பண்ணுறான், என்ன சோதிக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வின் மீது நிராசை அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. நான் உன்னை கேட்குறேன், நபிமார்கள் சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்களே, அந்த அளவுக்கு நம்ம சோதனைக்குள்ளாக்கப்பட்டுட்டோம்? நபிமார்கள் எந்த அளவுக்கு தெரியுமா சோதனைக்குள்ளாக்கப்பட்டாங்க? வரலாறுகளை பார்க்கும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, முன்னாடி பார்த்தா கடல், பின்னாடி பார்த்தா ஃபிரௌனுடைய படை, உயிருக்கே ஆபத்து, எப்பேற்பட்ட சோதனை. அந்த நேரத்திலும் கூட மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை நாம் பார்க்க வேண்டும், இன்ன மஅய ரப்பி சயஹ்தீனி, நிச்சயமாக என்னுடன் அல்லாஹ் இருக்கின்றான், அவன் நேர்வழி காட்டுவான் என்று அவர்கள் அல்லாஹ்வின் மீது தவக்கல்த்து வைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்படித்தான் அனைத்து நபிமார்களும் என்ன பண்ணாங்க, தன்னுடைய நாவால் அழகிய வார்த்தைகளை சொல்லக்கூடியவர்களாக இருந்தாங்க அந்த சோதனை காலத்துல. ஆனா நமக்கு ஒரு சின்னதா ஒரு சோதனை வந்துருச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம், அல்லாஹ்வின் மீது நிராசை அடையக்கூடியவர்களாக மாறிடுறோம். சிந்திக்க கடமைப்பட்டுள்ளோம் இஸ்லாமிய உறவுகளே. நமக்கு ஒரு சோதனை வருது அப்படின்னா அந்த சோதனையை நம்ம எப்படி சாதனையாக மாற்ற வேண்டும் என்ற வழியை தான் நம்ம பார்க்கணும். சோதனை வந்துச்சு அப்படின்னா அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை கேளுங்க, கண்டிப்பா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான கூலியை கொடுப்பான், அதற்கான வெற்றியை கொடுப்பான் என்பதை நாம் ஆழமாக நம்முடைய மனதில் கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.